வேண்டிய வரம் தரும் அம்பாள் வழிபாடு. நம்மளுக்கு வேண்டிய வரம் கிடைக்கிறதுக்கு அம்மனை எப்படி வழிபடுறது? என்னோட குலதெய்வம் ஒரு பெண் தெய்வம், இல்ல என்னோட இஷ்ட தெய்வம் ஒரு பெண் தெய்வம்னா அந்த தெய்வத்தை வழிபட்டு நமக்கு உண்டான ஒரு வரத்தை எப்படி பெறுகிறது? இப்போ நம்ம குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கலாம், அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு வழியை சொல்றேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வகையான தெய்வங்களையும் வழிபடுவீங்க. காவலுக்குன்னா கருப்பண்ணசாமி, கல்விக்குனா சரஸ்வதி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள். இதோடு மட்டுமல்லாமல் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு என்று பல வழிபாடுகள் இருக்கின்றன. என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ, என்ன வரம் கேட்கிறோமோ அந்த வரத்தை பெறுவதற்கு அம்பாளை எந்த முறையில் வழிபட வேண்டும் என்றுதான் இந்த ஆன்மீக பதிவில் குறித்து நாம் பார்க்க போகிறோம். இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்ற 3 சக்திகளும் ஒரு சேர திகழ்கக்கூடியவள் அம்பாள். அம்பாளை வழிபடும் பொழுது சக்தி, லட்சுமி, சரஸ்வதி என்ற 3 தெய்வங்களையும் வழிபடுவதற்குரிய பலனை நம்மால் பெற முடியும். அப்படிப்பட்ட அம்பாளிடம் நாம் எந்த வரத்தை கேட்டாலும் அந்த வரத்தை அளிக்க அதற்குண்டான வழிபாடு இருக்கிறது. இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய சுக்கிர ஹோரையில் செல்ல வேண்டும். இவ்வாறு செல்லும் பொழுது அம்பாளுக்கு நெல்லிக்காய் மாலை தயார் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். 11 என்ற எண்ணிக்கையில் நல்ல சுத்தமான நெல்லிக்காய்களை பார்த்து வாங்கி அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி மஞ்சள் நிற நூலினால் மாலையாக கோர்த்து தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாலையை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் அம்பாளுக்கு அணிவித்து 2 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து நாம் நியாயமான வரம் எந்த வரமாக இருந்தாலும் அந்த வரத்தை அம்பாளிடம் கேட்கும் பொழுது கண்டிப்பான முறையில் அந்த வரம் கிடைக்கும். இதோடு மட்டுமல்லாமல் இந்த வழிபாட்டை மகாலட்சுமி தாயாருக்கு நாம் செய்யலாம். கடன் பிரச்சனை தீர வேண்டும், பண ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும், திருமண வர வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும், குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும், தொழில் லாபகரமாக நடக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய எந்த வரமாக இருந்தாலும் அந்த வரத்தை இந்த முறையில் நெல்லிக்காய் மாலை அணிவித்து கேட்கும் பொழுது கண்டிப்பான முறையில் அந்த வரம் நமக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த முறையில் தொடர்ந்து 7 வாரங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். 7வது வாரம் அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் என்று நம்மால் இயன்ற ஏதாவது நெய்வேத்தியமாக வைத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்க வேண்டும். இதனை செய்யும் பொழுது அதுக்கு வரங்களை அம்பாள் தருவாள். வணக்கம்.